இப்படி பண்ணவா என்ன பண்ணா, ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு காப்பியை போட்டு அந்த பொண்ணு கையிலே கொண்டு கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னான். பெரிய பிராமண குடும்பம். அது அங்கே வைமா அப்படின்னு. எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பிரசாதம் கொடுத்து வந்துட்டேன். இப்போ ஒரு பாமர மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் கூட இப்போ வர வர நம்ம பிராமண சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போயின்னு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கிறது ஒரு பேஷன். எப்படி அது ஒரு பேஷன். சொந்த சித்தப்பன் பெரியப்பன் வீட்டுக்குள்ளே வந்தால் வாங்கன்னு கூப்பிட்றது கிடையாது. அந்த குழந்தைகள் கதவை சாத்தி உள்ளே உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம குலத்திற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு செயல்கள். இது செய்கிறது பூரா நம்ம ஆளுக தான். அப்போ அவர்கள் ஒஸ்தியா, நாம் ஒஸ்தியா? அண்ணன் சாப்பிட்றாரு, அவர் வேதம் படித்த ஒரு பிராமணர், அவர் சாப்பிடும்போது நீ உள்ளுக்குள்ளே கையை விடக்கூடாது சட்டியில் அப்படின்னு சொன்ன அந்த சராசரி பெண், சராசரி குடும்பத்து பெண், பாமர குடும்பத்து பெண், அவள் உசத்தியானவளா? பிராமணன்னு சொல்லக்கூடிய நான் ஒரு கோவில் சாஸ்திரிகள் வந்திருக்கேன், எனக்கு காப்பி கொண்டு வந்து அந்த தூரமனா பொண்ணோட கொடுக்க சொல்கிற, நீ உசத்தியானவளா? இல்லை, இதுதான் உண்மை. இதுதான் இறைநிலை. நேற்று பேசினேன்ல, இதுதான் இறைநிலை. இதை உணர்ந்து கொண்டால் நாம் நல்லா இருக்கலாம், காசு பணமும் தங்கும். ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. உங்கள் ஜே.கே.ஐயர்.